நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது எப்படி பேசக்கூடாதோ அந்த மாதிரி பேசுவாங்க சில பேர். அவங்களுக்கெல்லாம் என்ன நினப்புனா, நம்ம தான் பெரிய ஆள், நம்மளை தவிர பாக்கி எல்லாம் முட்டாள், அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே கிடையாதுங்கிற மாதிரி பேசுவாங்க. அவனுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள், அவன் மனதில் ஏகப்பட்ட ஏக்கங்கள், பாரங்கள், துயரங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சிக்காம நம்ம தான் பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாதிரி சில பேர் நடந்துப்பாங்க. திருக்குறளில் ஒரு அழகான கருத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. நீ எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அறிவாளியாக இருந்தாலும், இந்த ஒரு விஷயம் உன்கிட்ட இல்லைன்னா நீ வாழ்க்கையில் நல்ல பெயர் வாங்கவே முடியாது, ஒரு நல்ல நிலையையும் அடைய முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. எப்படி நாம் நடந்துக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் கூறிய கருத்தை இந்த கதையின் மூலம் காண்போம். வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ். திருக்குறளின் வழியில் குட்டி கதைகள். ஒரு நகரத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் இருந்தார். அவர் படிக்கும் போதுலேருந்தே அவர் தான் டாப்பர். முதல் இடத்துலையே இருந்ததுனால, தன்னை எல்லாரும் அறிவாளின்னு புகழ்ந்ததுனாலேயே அவருக்கு அடுத்தவங்க மேலே எப்போதுமே ஒரு அலட்சிய பார்வை இருக்கும். அவர்கிட்ட வேலை பார்க்குற மற்ற ஊழியர் எல்லாரையுமே அவர் கொஞ்சம் அலட்சியமாக தான் பேசுவார். எல்லாருக்கிட்டேயுமே தன்னை ஒரு பெரிய ஆளாக தான் காட்டிப்பார். தன்னை விட மேல் அதிகாரி என்பதனால யாருமே அவர்கிட்ட அதை எடுத்து சொல்லவே இல்லை. நீங்கள் எங்ககிட்ட இப்படி நடந்துக்காதீங்க, எங்களை தாழ்வாக பேசாதீங்க, அது எங்களுக்கு அவமானமாக இருக்குன்னு கூட அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு தயங்கினாங்க. இப்படி இருக்கையில் ஒரு நாள் மிகப்பெரிய வெள்ளம், மழை பேஞ்சி அந்த ஊரெல்லாமே வெள்ளக்காடாக இருக்குது. அந்த கிராமத்தில் போயிட்டு பார்வையிடுறதுக்கு அரசாங்கம் சார்பாக எல்லாருமே கிளம்பி போகிறாங்க, இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய தலைமையில். அங்கே அவர் உள்ளே போனோன்னே எல்லாத்தையும் பார்வையிட்டுருக்காரு. ஒரு வீட்டு வாசலில், ஒரு குடிசையின் வீட்டு வாசலில் ஒரு வயதான பாட்டி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. இவர் கிட்டக்க போகிறத பார்த்துட்டு அவங்க தன்னை மீறி ரொம்ப அழுகுறாங்க. இவர் அந்த பாட்டிகிட்ட போயிட்டு, என்ன பாட்டி, நான் அங்கேருந்து நடந்து வரும்போதே உங்களை பார்த்துக்கிட்டு தான் வந்தேன், நான் கிட்டக்க வர வர ரொம்ப வேகமாக அழுகுறீங்களே, அரசாங்கத்துலேருந்து வராங்க, நம்ம ரொம்ப அழுதா நமக்கு அள்ளி கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக உதவி செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. யாருக்கு என்ன தேவை, எவ்வளோ பாதிப்பு ஆகிருக்குன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் உதவ முடியும் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அந்த பாட்டிக்கிட்ட இவர் பேசுகிறார். அதுக்கு அந்த பாட்டி, நீங்கள் உதவுறதுக்காக நான் அழுகுறேனா? உனக்கு என்னுடைய மனநிலை புரியுதா? நீ படித்த பெரிய அதிகாரியாக இருக்கலாம், நான் இந்த வெள்ளப்பெருக்கில் என்னோடய கணவனை இழந்துட்டேன். அவர் இறந்து இன்னையோட ஒரு வாரம் ஆகுது. எனக்குன்னு இருந்த ஒரே உறவு என் கணவர் மட்டும்தான். அவர் இறந்ததுனால நான் அவரை நினைத்து அழுதுகிட்டு இருந்தேனே தவிர, அரசாங்கம் எனக்கு என்ன உதவுவாங்க, நீங்கள்லாம் பார்க்க வரவங்கலாம் எனக்கு என்ன உதவ போகிறீங்கலாம் நான் நினைக்கலப்பா. இந்த மாதிரி நீ பேசாத. ஒருத்தருடைய மனநிலை புரியாமல் நான் என்ன வேதனையில் இருக்கேன் என்பது கூட தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறியே, நீ எல்லாம் என்ன தான் படிச்சியோ, பெரிய அதிகாரி ஆனியோ எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பாட்டி இவரை திட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து நடந்து போகிறாங்க. இவருக்கு ரொம்ப சங்கடமாயிட்டு. இந்த பாட்டியுடைய மனநிலை தெரியாமல் நம்ம இந்த மாதிரி பேசிட்டோமேனு அன்று இரவு முழுவதும் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இப்படி தான் எல்லாருக்கிட்டேயுமே நடந்துக்கிறோமா, நம்ம சுபாவமே இதுதானா, இது ரொம்ப தவறாக இருக்கேன்னு நினைக்கிற அவர் மறுநாளே அந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கிராமத்துக்கு போகிறாங்க. இவர் போய் ஒவ்வொருத்திட்டையும் அவங்க குறைகள் என்னான்னு கேட்குறாரு. ரொம்ப கருணையாக நடந்துக்கிறாரு, ரொம்ப அன்பான வார்த்தைகளாக பேசுகிறாரு. இதை பார்க்குற அவர் கூட போன சக ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மற்ற அதிகாரிகள் அனைவருமே ஆச்சரியப்படுறாங்க. என்ன நம்ம ஐஏஎஸ் அதிகாரி இந்த அளவுக்கு மாறிட்டாங்க, எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அனைவராலும் ஒரு சிறந்த அதிகாரி, மிகப்பெரிய அறிவாளி என்று போற்றப்பட்ட அவர் அன்று முதல் நல்ல மனிதர் என்ற பெயரும் பெறுகிறார். இதனை தான் திருவள்ளுவர் அவர்கள் இக்குறளின் மூலம், ஒருவன் கல்வி கற்றுவிட்டோம் என்ற அகந்தையில் நடந்தான் என்றால் அவன் அந்த கல்வி கற்றதினால் எந்த பயனும் இல்லை. கற்ற கல்விக்கும் கல்வி கற்றோருக்கும் சிறப்பு என்னவென்றால் பணிவன்புடன் நடப்பது மட்டுமே என்பதுதான் இந்த கதையும் குறளும் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. உண்மைதாங்க, கற்ற கல்வியினால், அதன் மூலம் நாம் பெற்ற அறிவினால் நாம் அறிவாளி ஆகலாம், அறிவு நம்மளை அதிகாரி ஆக்கலாம். ஆனால் பணிவு ஒன்றுதான் நம்மளை சிறந்த மனிதனாக ஆக்கும் என்பதுதான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் பண்ணுற லைக்கு மேலும் இந்த பதிவை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.